அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டு லஞ்சுக்கு என்னெல்லாம் செய்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து மட்டன் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு உள்ளியும் போட்டிருக்கேன். பொடி உள்ளியும் போட்டுட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு அதையும் அதில் போட்டு ஒன்றா வதக்குறேன். வதக்கிட்டு இதில் வந்து தேவையான அளவு நான் வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி இது 3ம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இது கூட நம்ம திருப்பி தக்காளி, உள்ளி, பொடி உள்ளி தான் நான் சேர்த்துருக்கேன். மட்டன் குழம்புக்கு பொடி உள்ளி சேர்த்தா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். அது கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம கழுவி வச்சுருக்க மட்டனையும் அதில் போட்டுட்டு இதுக்கு மசாலா வந்து நான் தேங்காய், கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், கல்பாசி எல்லாம் நட்ஸு, முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஊற்றுனது தான் அதில் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு அதையும் போட்டு நம்ம குக்கரில் வந்து ஒரு 5 விசில் வரட்டும் நமக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் நெய் ஒரு 4 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூனு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதே மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ரம்ப இலை எல்லாம் போட்டு வதக்கிட்டு பல்லாரியும் போட்டு வதக்குதேன். இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டும் வதக்குறேன். வதக்கிட்டு கருப்பு உளுந்து, தொளி உளுந்து இருக்குல்ல அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கி கிண்டி கொடுக்கேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம உளுந்தஞ்சோறு தான் பொங்க போகிறோம். நான் வந்து இந்த போனிக்கு ஒரு போனி நான் வந்து பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 2 போனி நம்ம சோறுக்கு உண்டான தண்ணி நான் வச்சுக்கிடுதேன். தேங்காய் பால் தான் எடுத்துக்கிடுதேன். அதுக்கப்புறம் இந்த பருப்பு போட்டிருக்கனால அதுக்கு ஒரு 1/4 போனி, ஆக மொத்தம் 2.25 போனி நான் தண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் பால் ஊற்றிருக்கேன் அதில். இது ஒரு கொதி வந்து நம்ம அரிசியை கழுவிட்டு அதையும் அதில் போட்டுருந்தோம். போட்டு உப்பும் போட்டுக்கிடுங்க. இது உப்பு அரிசி எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி தான் நம்ம தக்காளி பழம், மல்லி இலை, கருவேப்பிலை, புதினாக்கீரை இது எல்லாம் அதுக்கப்புறம் தான் நம்ம சோறில் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்றா கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி கொடுத்துருங்க. அப்போது அதுக்கப்புறம் நம்ம வந்து மட்டன் ரெடி ஆயிடுச்சான்ட்டு பார்க்கலாம். மட்டனும் குக்கரில் நல்லா வெந்துருச்சு. அப்போ இது ரெடியானதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் சம்பல் வச்சுருக்கேன். வெங்காயம், வெள்ளரிக்காய், தக்காளி இது 3ம் சேர்த்துட்டு நான் சம்பலும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நமக்கு சோறும் நமக்கு 2 தடவை நம்ம திறந்து பார்த்த உடனே கிண்டி கொடுத்ததுக்கப்புறமே சோறும் ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு தடவை தான் நம்ம தீ ஹையில் வச்சுட்டு வேக வைக்கணும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சாலே சோறு ரெடி ஆயிரும் நமக்கு. அப்போ ரெடி ஆனதுக்கப்புறம் இனி ஒரு பிளேட்டில் சாப்பாடு எடுத்து வைக்க வேண்டியதான். சோறு, இந்த மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் வெங்காய சம்பல். மட்டன் குழம்புல வந்து உருளைக்கிழங்கு, வெண்டைக்காயெல்லாம் போட்டால் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அலைக்கும் சலாம்.